வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடலூர் சாலை கிருமாம்பாக்கத்தில் அமைந்துள்ளது அறுபடை வீடு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி. இங்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவம் பயின்று வருகின்றனர். 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்குள்ள விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். மேலும் 1000க்கும் மேற்பட்ட உட்புற நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சாத்தனூர் வீடூர் அணை திறப்பால் புதுச்சேரி தென்பண்ணை மற்றும் சங்கராபரணி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகின்றது. இதனால் புதுச்சேரி கடலூர் செல்லும் சாலைகளில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து ஓடுகின்றது. இதன் காரணமாக கடலூர் சாலை முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது. யாரும் கடலூர் சாலையில் செல்லக்கூட முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ள நீர் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி முழுவதும் முழுமையாக சூழ்ந்ததால் மாணவர்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவமனை விட்டு வெளியே வர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டனர். மேலும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மருத்துவமனையில் உட்புற நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்தவர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு உடனடியாக மாற்றப்பட்டு அவர்களை ஆம்புலன்ஸ், கார் உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். வெளிப்புற நோயாளிகளுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. மேலும் மருத்துவக் கல்லூரியில் வெள்ள நீர் புகுந்ததால் மாணவர்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்புமாறு தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுத்தனர். அதன்படி பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் போலீசார் மற்றும் கடலூர் ரெட்டிச்சாவடி தமிழக போலீசாரும் இணைந்து தொடர்ந்து மாணவர்களையும் நோயாளிகளையும் வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களை பேரிடர் மீட்பு குழுவினர் கயிறு கட்டி வெள்ளப்பெருக்கில் சிக்காதவாறு பத்திரமாக மீட்டு செல்கின்றனர். மேலும் டிராக்டர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் மூலம் அவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். பேரிடர் மீட்பு குழுவினரின் படகுகள் ஆர்ப்பரித்து வரும் வெள்ளப்பெருக்கில் மாணவர்களை கொண்டு செல்ல முடியாமல் திணறுவதால் கனரக வாகனங்களை பயன்படுத்தி மாணவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஃபென்ஜன் புயலாக வலுப்பெற்று புதுச்சேரி அருகே கரையை கடந்த நிலையில் புயல் காரணமாக புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறியது. குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அவல நிலைக்கும் தள்ளப்பட்டனர். மேலும் சாத்தனூர் மற்றும் வீடூர் அணை திறப்பால் புதுச்சேரி தென்பண்ணை மற்றும் சங்கராபரணி ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இந்நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக கடந்த 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு புதுச்சேரி அரசு விடுமுறை அறிவித்திருந்தது. தற்பொழுது மழைநீர் முற்றிலுமாக வடிந்து புதுச்சேரியில் இயல்பு நிலை திரும்பியதை அடுத்து புதுச்சேரியில் மழைநீர் தேங்கியுள்ள பள்ளிகள் மற்றும் முகாம்களாக செயல்படும் 21 பள்ளிகள் மற்றும் பாகூர் கொம்யூனில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டது. மேலும் மற்ற அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் வழக்கம் போல் இன்று இயங்கும் என கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் 7 நாட்கள், அதாவது ஒரு வார காலத்திற்கு பிறகு இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டது. மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தனர். ஃபென்ஜல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வழிகின்றது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரை, மயிலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50 சென்டிமீட்டர் மேல் கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான கல் குவாரிகள் முழுவதுமாக மழை வெள்ளத்தில் நிரம்பியதால் திடீர் அருவியாக மாறியுள்ளது. அதன்படி குற்றாலம், ஒகேனக்கலை போன்று அரசு கல்குவாரியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றது. மேலும் தொடர்ந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து வேகமாக கொட்டி வருவதால் திடீரென மலை உடைந்து சரசரவென மலை சரிவு ஏற்பட்டது. இது சற்று அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்நிலையில் திருவக்கரை கல்குவாரியில் திடீரென ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியை காண ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் பெய்த தொடர் கனமழையால் நீர்வரத்து அதிகமானதால் உசுட்டேரி முழு கொள்ளளவையும் எட்டியது. இதனால் ஏரியை சுற்றியுள்ள பிள்ளையார்குப்பம், பொறையூர், தொண்டமானத்தம், ராமநாதபுரம், பூத்துறை, உசுட்டேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருந்தது. இந்த கிராமங்களில் நலன் கருதி உசுட்டேரியிலிருந்து உபரி நீரை சங்கராபரணி ஆற்றுக்கு திறந்துவிடும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் உசுட்டேரி உபரி நீரை சங்கராபரணி ஆற்றுக்கு இன்று திறந்து வைத்தார். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு வீடூர் அணை திறக்கப்பட்டதால் அணையில் இருந்து உபரி நீர் சங்கராபரணி ஆற்றின் வழியாக வெளியேறியதால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது.
தற்பொழுது வெள்ளப்பெருக்கு வடிந்து வரும் நிலையில் உசுட்டேரியிலிருந்து உபரி நீர் சங்கராபரணி ஆற்றுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 100 ஆண்டுகள் பழமையான வில்லியனூர் லூர்தன்னை ஆலய தீர்த்தக்குளம் ஃபெஞ்சல் புயலால் கடுமையாக சேதமடைந்தது. ஃபெஞ்சல் புயலால் புதுச்சேரி கடுமையான சேதமடைந்தது. தொடர்ந்து பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் 100 ஆண்டுகள் பழமையான வில்லியனூர் லூர்தன்னை ஆலய தீர்த்தக்குளம் உள்ளது. இந்த குளத்தில் பிரான்சில் உள்ள தேவாலயத்திலிருந்து தவ காலத்தின் பொழுது வரும் கிறிஸ்தவர்கள் பிரான்சின் பேராலயத்திலிருந்து புனித நீர் கொண்டு வந்து வில்லியனூர் லூர்தன்னை தீர்த்த குளத்தில் கலந்து வழிபடுவது வழக்கம். அப்படி சிறப்புமிக்க இந்த தீர்த்த குளமானது ஃபெஞ்சல் புயலால் கடுமையாக சேதமடைந்தது. இந்த புயலில் 4 பக்க சுற்றுச்சுவரும் உடைந்து கடுமையான சேதமடைந்துள்ளது. எனவே இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை தடுத்து நிறுத்த கோரி பாஜக, இந்து முன்னணி, RSS, விஸ்வ ஹிந்து பரிஷத் என பல்வேறு இந்து அமைப்புகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைந்து ஹிந்து உரிமை மீட்பு குழு சார்பில் வங்கதேச அரசுக்கு எதிரான ஹிந்து உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டம் இன்று காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. இதில் வங்கதேச அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அங்கு இந்து துறவிகளையும் இந்துக்களின் சொத்துக்களை சேதப்படுத்துவதையும் மேலும் இந்து பெண்களை கடத்தி மானபங்கப்படுத்துவதையும் தடுத்து நிறுத்த வலியுறுத்தி ஹிந்து உரிமை மீட்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு இந்து அமைப்புகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வங்கதேசத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரியங்குப்பத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் 21ஆம் ஆண்டு மகோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக காலை 6 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் தொடங்கி ஸ்ரீ கன்னிமூல கணபதி, ஸ்ரீ மஞ்சமாதா, ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ பெரிய கருப்பண்ணசாமி, ஸ்ரீ சிறிய கருப்பண்ணசாமி, ஸ்ரீ கருப்பாயி அம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் கொடிக்கு பூஜைகள் செய்து ஆலய கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. கொடியேற்ற விழாவினை அன்பு ரியல் எஸ்டேட் உரிமையாளர் அன்பு என்கின்ற அன்பரசு குடும்பத்தினர் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களின் சிறப்பு பஜனை நடைபெற்றது. விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ஆலய குருசாமிகள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஃபெஞ்சல் புயல் மற்றும் கனமழை எதிரொலியாக முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவர்கள் ஆய்வு செய்தார். இதுவரை மின் இணைப்பு வழங்காத பகுதிகளுக்கு நேரில் சென்று மின்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக மின்சாரம் வழங்க வேண்டுகோள் வைத்தார். அதனைத் தொடர்ந்து மழைநீர் அதிக அளவில் தேங்கி நிற்கின்ற தாழ்வான பகுதிகளுக்கு சென்று ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கினர். தியாக முதலியார் நகர் மற்றும் ஆலை வீதியில் அடியோடு சாய்ந்து நிற்கின்ற மரங்களை உடனடியாக அகற்றும்படி நகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஜெயமூர்த்தி ராஜநகர் விரிவு உழந்தை கீரப்பாளையம் ஏரிக்கரை ஓரமாக வசிக்கும் மக்களுக்கு மதிய உணவு அளித்தும் ஏரிக்கரையை ஆய்வு செய்து பாதுகாப்பை உறுதி செய்தார். மழைநீர் புகுந்த வீடுகளுக்கு சென்று ஆய்வு செய்தார். வீடு இடிந்த மக்களுக்கு நிவாரணம் கிடைக்க ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார். ராஜாத்தி என்பவரின் ஆட்டுப்பட்டியில் மரம் முறிந்து விழுந்ததில் 3 ஆடுகள் பலியாகின. 2 ஆடுகளுக்கு நிவாரணம் கிடைக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி நிர்வாகிகள் ரஞ்சித், சின்னத்தம்பி, ஸ்டீஃபன், அலமேலு, பார்த்திபன், கார்த்திக், ஸ்ரீனிவாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் பெய்த தொடர் கனமழையால் அரியங்குப்பம் தொகுதியில் வசிக்கும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட உணவுகள் இன்றி தவித்து வந்த மக்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வீடு வீடாக சென்று பிரெட், உணவுகளை வழங்கி வருகின்றார். இந்நிலையில் பல்வேறு வீடுகள் சேதமடைந்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனிடம் தெரிவித்ததைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா நல்லாசியோடும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியார் அவர்களின் ஆசியோடும் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் அறிவுறுத்தலின்படி
அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மழையில் ஒழுகும் நிலையில் உள்ள கூரை வீடுகளை மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பார்வையிட்டார். பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூரை மேல் போடுவதற்குண்டான தார்பாய் மற்றும் உபகரணங்கள் மற்றும் அரிசியும் வழங்கினார். உதவிகளை பெற்றுக்கொண்ட மக்களும் அவருக்கு நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியை தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், சிவரவி, பாலு, மாவட்ட பிரதிநிதி குமரன், வார்டு துணை செயலாளர் அன்பழகன் மற்றும் சரவணன், சிவபாரதி, விஸ்வா, காசி என நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை வைத்திலிங்க செட்டி தெருவில் பாதாள மின் இணைப்பு கம்பிகள் திடீரென்று தீப்பற்றி எரிந்து வெடித்து அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. அப்பகுதி மக்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் அவர்களிடம் தெரிவித்தவுடன் அப்பகுதிக்கு நேரில் சென்று மின்துறை மற்றும் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்து சில நிமிடங்களில் 2 துறையை சேர்ந்த ஊழியர்களும் அதிகாரிகளும் வந்து எரிந்து கொண்டிருந்த தீப்பிழம்பை அணைத்து அந்த பகுதியில் உள்ள மின் இணைப்புகளை துண்டித்து மக்களை பேராபத்திலிருந்து காப்பாற்றினர். ஆனால் இது துரதிருஷ்டவசமான மனதுக்கு மிகவும் வேதனை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், தொடர்ந்து சில வருடங்களாக பாதாள மின் இணைப்பு கம்பிகள் பழுதடைந்து இது போன்ற தீ விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றது. அதனால் வீட்டிற்கு செல்லும் மின் இணைப்பின் மூலமாக வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்களும் மின் இணைப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களும் பழுதாகி விடுகின்றது. இதனால் அடிக்கடி மக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். அதற்கு காரணம் பாதாள மின் இணைப்பு கேபிள்கள் எல்லாம் பழுதடைந்து வீணாகிவிட்டது என்று மின்துறையை சார்ந்தவர்களே கூறுகின்றனர். இதனை உடனடியாக புதுச்சேரி அரசும் மின்துறையும் தலையிட்டு சரி செய்யவில்லை என்றால் தொடர்ந்து இது போன்ற தீ விபத்துகளும் வீட்டு உபயோகப் பொருட்களும் பழுதாவது தொடர்கதையாகிவிடும். இந்த பாதாள மின் இணைப்பு கம்பிகள் விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க பொதுமக்கள் கேட்டுக்கொண்டார்கள். சாத்தனூர் வீடூர் அணைகள் திறக்கப்பட்டதால் புதுச்சேரி தென்பண்ணை மற்றும் சங்கரபரணி ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதன் காரணமாக ஆற்றை ஒட்டியுள்ள 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் புதுச்சேரி எல்லைப் பகுதியான கன்னியாகுமரி அருகே உள்ள மணப்பட்டு ஏரி உடைந்து வெள்ள நீர் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலை நடுவே ஆர்ப்பரித்து சென்றது. இதனால் கடந்த 2 நாட்களாக புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. வாகனங்கள் ஏதும் கடலூர் சாலை வழியாக செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. மேலும் ஆர்ப்பரித்து போகும் வெள்ள நீரால் பொதுமக்கள் அப்பகுதியை கடக்கவே மிகவும் சிரமப்பட்டனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலை 2 தினங்களாக முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. 2 தினங்களுக்கு பின் இன்று வெள்ள நீர் முற்றிலுமாக வடிந்து நிலைமை மீண்டும் சீரடைந்து இயல்பு நிலைக்கு திரும்பியதால் மீண்டும் கடலூர் சாலையில் போக்குவரத்து துவங்கியுள்ளது. அதன்படி கடலூரில் இருந்து புதுச்சேரி வழியாக சென்னை செல்லும் சாலையில் தற்பொழுது இயல்பு நிலை திரும்பி வாகனங்கள் வழக்கம் போல் சென்று வருகின்றது. கடந்த 2 தினங்களாக பிரதான சாலையான கடலூர் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது மிகுந்த சிரமங்களை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது போக்குவரத்து மீண்டும் துவங்கியுள்ளது மக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வழுதவூர் பக்ரிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் தீபன்ராஜ் டிரைவர் வேலை செய்து வந்தார். இவருக்கு திருமணமாகி மனைவி 2 பிள்ளைகள் உள்ளது. கடந்த 1ஆம் தேதி இவரும் உறவினர் பிரபாகரன் என்பவரும் புதுவையில் பெய்து வரும் காற்றுடன் கூடிய கனமழையை பார்க்க 2 சக்கர வாகனத்தில் புறப்பட்டு வந்துள்ளனர். துத்திப்பட்டு சுத்திக்கேணி ஊசுடு வாய்க்கால் அருகே அவர்கள் வந்தபொழுது தீபன்ராஜ் இயற்கை உபாதை கழிக்க அங்குள்ள வாய்க்கால் பகுதிக்கு சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் அவர் திரும்ப வராததால் பிரபாகரன் தேடி சென்றுள்ளார். அங்கு வரை காணவில்லை. வாய்க்கால் தண்ணீரில் அவர் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. இதனை அடுத்து அவர் உறவினர்களுக்கும் சேதராப்பட்டு காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து சேதராப்பட்டு போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அவர் கிடைக்கவில்லை. இந்நிலையில் 3வது நாளாக நேற்று அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அறிவுறுத்தின்படி தீயணைப்புத்துறை வீரர்கள் படகு மூலம் ஆற்று வாய்க்காலில் இறங்கி தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையில் இன்று காலை 10 கண் அருகே கூனிமுடக்கு பகுதியில் தீபன்ராஜ் சடலமாக மீட்கப்பட்டார். இதையடுத்து போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி விக்டர் சிமோனல் வீதியில் அமைந்துள்ள சட்டப்பேரவைக்கு அரிய வகை பறவை ஒன்று வந்து தஞ்சமடைந்தது. இதனை பார்த்த சட்டப்பேரவை காவலர்கள் அதனை பத்திரமாக மீட்டு வனத்துறை ஊழியர் கண்ணதாசனிடம் ஒப்படைத்தனர். பறவையை வனத்துறைக்கு எடுத்து சென்ற ஊழியர் அதனை பரிசோதனை செய்து ஊசுடு ஏறி பறவைகள் சரணாலயத்தில் விட்டார்.
மேலும் அந்த பறவை ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த கார்மரண்டஸ் வகையை சேர்ந்த நீர்க்காகம் என்றும் பறவைகள் சரணாலயம் வந்த பறவை ஃபெஞ்சல் புயலின் காரணமாக திசை மாறி சட்டப்பேரவைக்குள் வந்திருக்கும் என வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். முத்தியால்பேட்டையில் மழை வெள்ள புயல் பாதிப்படைந்த பகுதிகளான டிவி நகர், அக்ரஹாரம், மஞ்சனி நகர், விஸ்வநாதன் நகர், வஉசி நகர், மந்தவெளி, மாரியம்மன் கோவில் பகுதி ஆகிய இடங்களில் 2வது நாளாக இன்றும் மதியம் இரவு என இரு வேளைகளும் பொதுமக்களுக்கு புதுச்சேரி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் உணவு வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.